ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு, கோலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சோன்னே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோன்னே தாளிப்பு வடகம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். தாளிப்பு வடகத்திலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் வெந்தயம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரை ஆகும். மீன் கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குழம்புக்கு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய், சோப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம். அப்புறம் குழம்புக்கு புளி கரைசல், வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே கலந்து வச்சிடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க குழம்ப ஆட் பண்ணிக்கலாம். குழம்ப ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணோன்னே ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் மீன் போடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு மீன் வறுவல் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போடலாம். ஓப்பன் பண்ணி ஃபிஷ்ஷை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபிஷ் எல்லாம் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பும் கரெக்டான பதத்துக்கு திக்னஸ் வந்துடுச்சு. அப்புறம் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது மீன் குழம்பு ரெடி. சூப்பரான சுவையான கோலா மீன் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.